தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இது எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிதை சொல்லிற்று. ஆமென். இந்த மே மாத வாக்குத்தத்தம் முதல் 11ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை, இந்த மாதம் உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாய் மாற்றி கர்த்தர் நடத்தக்கூடிய மாதம் என்ன பண்ணுது? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துன்னு கடவுள் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த அருமையான வேலையில திருப்தியா நாம இருக்குன்னு கடவுள் விரும்புறார். நீங்க இது வரைக்கும் கேட்கலாம், அப்ப நான் திருப்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒரு சில விஷயத்தான் திருப்தியா இருந்திருக்கிறோம். ஆனா இந்த ஆத்மாவை திருப்தி ஆகின்னு சொல்லும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் திருப்தி வரணுமோ, சுகத்துல, பலத்துல, ஆரோக்கியத்துல, நன்மைகள்ல எல்லாவற்றிலும் திருப்தி கொடுக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப இந்த மாலை வேலையில திருப்தியா இருக்குன்னு விரும்புறாரு. பக்கத்துல சொல்லுங்க, ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்க போறார். திருப்தியாக்க போறார். ஆமென். சரி, அப்ப திருப்தியா இருக்குன்னு நீங்க விரும்புறீங்களா? அப்ப திருப்தியா இருக்கிறது நான் என்ன செய்யறதுக்கு? நாம எப்பயுமே நம்ம பங்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கிருபன் வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ என்ன ஒண்ணு பண்ண வேணாம் இல்லைங்களா? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னோடனே இது என்ன பண்ணுச்சு? சும்மா இருப்பேன்னா சும்மாவே இருக்குது. ஏன்னா நான் தானே யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா யுத்தம் கர்த்தர் தான். ஆனா நம்ம ஏன் சும்மா இருக்கிறாருன்னா, கர்த்தர் தான் யுத்தத்துல வல்லவர் என்று சொல்லி கொண்டு இரு. அப்பதான் கர்த்தர்ல உனக்குள்ளார யுத்தம் உனக்கு நடக்குது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். எது பேருக்கு புரியுது? சும்மா இருப்பீங்கன்னா நான் மாட்டியும் சும்மா இருக்கும்போது நான் கர்த்தர் யாருங்கிற அறிவுல வளரணும். அப்படி வளரும் போதுதான் அவர் யுத்தம் செய்வதை நமக்கு தெரியும். ஆமென். அப்ப யுத்தத்துல வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தெரியுது, எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஒண்டி சமாளிக்க போதுமானவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆமென். அததான் இந்த நாள்ல ஆத்மாவை திருப்தியாக்குன்னு சொல்லும் போது உதாரணம் தாவீதை பார்க்கலாம். நீங்க சங்கீதம் எடுத்தீங்கன்னா தாவீது முழுக்க அந்த ஆத்மாவை குறித்து நிறைய பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாரு? இருப்பாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்மாவை திருப்தியாக்குற. எப்படி தெரியுமா? தாவீது எப்படி திருப்தியா இருந்தானோ அந்த அளவுக்கு உன்னை திருப்தியா என்ன பண்ணுவேன்? அப்ப தாவீது எப்படி திருப்தியா ஆக முடிஞ்சிச்சுன்னா, அவன் முதல்ல கர்த்தருக்குள்ளார திருப்தியா இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க நமக்கு தெரியும். சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் எப்படி இஸ்ரவேல் சமஸ்த தேசத்துக்கும் ராஜாவா வர முடியும் அப்படின்னா, அவன் முழுக்க அவன் ஆத்துமா, மனது, எண்ணம், அவனுடைய சிந்தைகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய துதி எல்லாமே கர்த்தரை குறித்து இருந்தது. கர்த்தரை தான் நம்பி இருந்தான், கர்த்தரை தான் சார்ந்து இருந்தான். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம சபை சொற்ப ஜனங்களா இருக்கலாம் இன்னைக்கு பார்க்கும்போது. ஆனா கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, சொற்ப ஆடுகளை மேய்த்திருந்த ஒரு மனுஷனை கொண்டு சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவை மாற்றப்பட்டது போல சொற்ப ஜனங்க நம்மளை வச்சுதான் கர்த்தர் அந்த உலகத்தை மாத்த விரும்புகிறார், நம்ம ஊரை மாத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஊரு மாறணும் நம்ம நினைப்போம்ல, இது மாறணும் அது மாறணும் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. முதல்ல தாவீது தான் மாறினான். தாவீது மாற்றங்களுக்குள்ளார வரும்போதுதான் தாவீதை அநேகர் நம்ப ஆரம்பித்தாங்க, தாவீதோட அநேகர் இணைய ஆரம்பித்தாங்க. அப்படி இணைய ஆரம்பிக்கும் போது அவன் மூலமா கர்த்தர் பெரிய காரியம் என்ன பண்ணாரு? செய்தார். இன்னைக்கு நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். என் ஆவிக்குரிய ஜீவித்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். எப்ப பார்த்தாலும் என்னையே தான் சொல்லுவார். ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுங்க, மைக்கேல் நீ தான் சரியில்லை. அவர் சொல்லுவார், நீ தான் சரியில்லை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், ஏதோ சொல்லுவேன். சொல்லும்போது சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் நீ தான் அப்படிம்பாரு. எப்படி சொல்றேன்னு எனக்கு கேளு அப்படிம்பாரு. என்ன நான் தான் சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப அவர் சொல்லுவாரு, ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணது யாரு முதல்ல அப்படிம்பாரு. ஏவாள் தான்.
ஏன்னா ஆண்டவர் யார கேட்டாரு அப்படின்பாரு. அப்ப சொல்லும் போது ஆதாம தான் கேட்டாரு இல்லையா? அப்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் நீ தான். அல்லேலூயா. அப்ப நீ என்னைக்கு அந்த தவறை உணர்ந்து கொண்டு யாரு மேலயும் குற்றம் சுமத்தாம நீ எப்ப மாறுறியோ அப்ப எல்லாம் மாறுவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த சபை மாறணும்னா கர்த்தர் என்ன கொண்டு மாத்த விரும்புறார். நீங்க மாறும்போது உங்க குடும்பம் மாறும், உங்களுடைய சூழ்நிலை என்ன பண்ணும்? அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல அந்த தவறை ஒப்புக்கொள்ளணும். நீங்க தப்பே பண்ணலன்னு ஒப்புக்கொள்ளணும். ஆதாமுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் தப்பு பண்ணலன்னு? தெரியும். ஆனா யாரதான் கேட்கிறாரு? அல்லேலூயா. நீங்க அப்ப நான் வந்து தப்பா அப்படின்னு கேட்டக்கூடாது. வந்தது நல்லது, வந்தது நல்லது. ஆமென். வந்தவங்க நமக்குள்ளார இருக்கிற காரியத்தை கலைந்து போட்டுட்டு கர்த்தரை நம்பக்கூடிய இருதயம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் என்ன பண்றோம்? மாறி இருக்காமே. அப்ப அங்க தாவீதின் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாச்சு. இன்னைக்கு நம்ம சபையில நம்ம மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் கடவுள் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஏன்னா பைபிள் சொல்லுது கிறிஸ்துவுக்கு நீங்க எல்லாம் யாரா இருக்கலாம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து எல்லாம். அப்ப புது மனுஷனா நீங்க இருக்கிறீங்க. ஆனா புதிய எண்ணங்கள், புதிய தரிசனங்கள் உருவாகல. ஏன் உருவாக்கலன்னா தாவீது போல சாதாரணமா இருக்கிறோம். ஆனா இந்த தரிசனம், அந்த விஷன், ஆண்டவர் அதை எப்படி அவன் போனான்னா ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை நம்பவும் இதிலே பயணம் பண்ண ஆரம்பிச்சான். இதிலே பயணம் பண்ணும்போது எந்த வழியில போறான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் அழகா என்ன பண்ணாரு? நடத்தினாராமே. நீங்க ரொம்ப கிளவரா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நல்ல ஞானமா இருக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் நடத்துறாரா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் வார்த்தையை படிக்கிறீங்களா? இதிலே பயணம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒண்ணுமே விலகலாம் சரி, கர்த்தரை விளங்க வச்சு அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்ன பண்ணுவார்? கர்த்தர் கொடுப்பாராமே. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளையில ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவை தேற்றி தொய்ந்து போகும்போதெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர்? அவனை தேற்றுறார். தேற்றுனா சும்மா தட்டி கொடுத்து இல்ல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, தட்டி கொடுத்துட்டு அதெல்லாம் உன்னால முடியாதுதான், அகல கால வச்சுட்ட, அதனால கொஞ்சம் அப்படிதான் கஷ்டப்படு அப்படி சொல்றது இல்ல. தேற்றினா உன்னால முடியும், நீ சாதிக்க முடியும், நீ முன்னேற ஆள் அப்படி தேற்றுறாரு. தேற்றுறாருன்னா நம்மளை கீழே தள்ளுறது இல்ல. உன்னால முடியும் சொன்னல கிதியோன பராக்கிரமசாலே நான் உன்னோட இருக்குன்னு சொல்லப்படும் போல தாவீது அப்படிதான் உருவாக்குனார். அப்படி உருவாக்கி தான் சொல்றாங்க பாருங்க. வேதவசனம் சொல்லும்போது சொல்றாங்க, அவன் சாதாரணமா ஆடு மேய்த்திட்டு இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில அந்த சிங்கம், கரடி அதெல்லாம் ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்பும்போது ஒண்ணுலயும் பயிற்சி பெறான். இதுல பயிற்சி பெற்றதாலதான் கோலியாத்தை போய் நிற்கும் போது அவனால அதை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த கோலியாத்திட்ட மேற்கொள்ளும் போதுதான் அப்புறம் அவனை வந்து ஒரு யுத்த வீரனை வைக்கிறாங்க. ஒவ்வொரு யுத்தத்துக்கு போறான். ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போய் எல்லா யுத்தத்திலும் ஜெயிக்கிறான். அப்படித்தான் படிப்படியா நடத்தி போறாரு. ஆமென். அப்ப முதல்ல சிங்கம், கரடி, ரெண்டாவது ஒரு மனுஷன் வரான். அப்புறம் பார்த்தனா சேனைகளோடு மத்த எல்லாரோட போராடுறான். நூத்துக்கணக்கான பேரு வெட்டி குமிக்கிறான். எப்படி முடியுது? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான் ஆண்டவர் அவனை. அப்ப எப்படி அவன் வெற்றி பெற்றானா அவன் ஆண்டவரா இருந்தா ஆண்டவர் அவனோட. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. இதா பேர சொல்லு, யாரு பேர சொல்றாங்க? அப்ப எந்த அளவுக்கு தாவீது தேவனோடு இருந்திருந்தான்னா இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஒரு மிகப்பெரிய அடைமொழி. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்களும் நான் அதான் ஏற்கனவே சொல்றேங்க, அடையாளங்களும் அற்புதங்களும் என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்ப நீங்களும் நான் நல்லா முடிவு பண்ணிக்கணும், என்னுடைய எல்லாமே ஆதாரம் அவருதான், அவரும் அவருடைய வார்த்தையும் தான். அதுல நான் அதை விட்டு நான் வெளியில வந்துட்டேன்னா எனக்கு வேற எதுவும் ஆதாரமா இருக்கவே முடியாதாமே. அப்ப இங்க சொல்ற ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நீதியின் பாதைகள்ல நடத்துகிற அப்படியே சொல்லி முடிக்கும்போது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி. அப்ப எல்லாரையும் தேற்றி இங்கதான் கொண்டு நடத்த போறாரு. நடத்தி பாத்திரம் நிரம்பி வைக்க வழியை செய்ய போறாரு. ஆமென். அப்பதான் அங்க திருப்தி வருது. ஆமென். போதுன்னு இல்லைங்க, நிரம்பி வழியுது. அப்ப என்ன பண்ணும்? போதுங்கிறதுக்கு மிகவும் அதிகமா கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் நல்லா முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே என் ஆத்மாவை என்ன பண்ண போறீங்க? நீங்க தேற்றி நீதியின் பாதையில நடத்தி கண்டிப்பா என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வீங்க. சங்கீதம் 90 சொல்றாரு, நீடித்த நாட்களை என்னை திருப்தியாக்கி. எதுல? சுகமா, ஆரோக்கியமா, நீடி ஆயிலா, அப்படிதான் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நாம பலவீனம் தரலாம், நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ உலகத்துல இருக்கிற உனக்கு பலவீனம் வரலாம், ஆனால் நீ என்னோட இருக்கும்போது உன் பலவீனம் என்ன பண்ணுது? மாறுக்கிறது. இங்க சொல்றா இல்லையா, இங்க ஏசாயா 87 சொல்லும் போது ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவாரா. அது எப்படி என்னன்னா எலும்புகளை பலனுதலா மாற்றாராம். சொல்றாரு, நீ வயதாயிடுச்சுன்னு யோசிக்காத, உனக்கு பலத்தை என்ன பண்றான். அப்ப இங்க சொல்றாரு, உன் ஆத்மாவை தேற்றும். எதுக்கு தேற்றுறாரு? எப்பா நீ வயசாச்சுன்னு யோசிச்சிடாத,
உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் முடிச்சு நினைக்காத. உன் எலும்புகளை என்ன பண்ண போறேன், நான் பலப்படுத்த போறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஏன்னா ஜனங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே கையை வலிக்குது, காலை வலிக்குது, குடையுது, முட்டையை குடையுது, என்ன போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எலும்புகளை நினமுள்ளதாக அதை பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நீ பலனற்று கிடக்குறியா, உன்னை நான் என்ன பண்றேன், பலப்படுத்துகிறேன். ஆமென். ஆமென் சொல்றது. ஆத்மாவை தேற்றி என்ன நீதியின் பாதையில் நடந்தது மாத்திரமல்ல, நடத்தி கொண்டு போய் இருக்கும் முடியும் போது என் வாழ்க்கை திருப்பி என்ன பண்ணும். ஆமென் சொல்லுது. அதனால யோபு மாதிரி ஆரம்பம் வருத்தமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கு எத்தனை பேருக்கு தெரியுது? ஏதோ போகுதுங்க, நேற்றுக்கு இன்னைக்கு பரவாயில்லன்னு இல்ல, என் முடிவு அப்படிதான் என்ன பண்ணும். நான் குறைவே கண்டா கூட என்னுடைய முடிவு இப்படிதான் இருக்கும், சம்பூர்ணமா தான். அப்ப குறைவை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லவே இல்ல. ஆமென். குறைவை நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப குறைவை நிறைவாக்குற தேவனா அவர் இருக்கிறதால நான் கண்டிப்பா நிறைவுல தான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். இன்னும் நம்முடைய திருப்தியான வாழ்க்கைக்குள்ளார போகணும்னா இன்னொரு சிம்பிள் விஷயத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்றாரு பாருங்க. 58:10, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம். அப்ப உனக்கு வாழ்க்கையை இருளாவும் கசப்பாவும் வாழ்க்கையை முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதா, நீ என்ன நம்ம பண்ண தெரியுமா? யாரு உன்னை விட நம்ம குறைச்சல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணும், செய்யணும். அப்படி செய்யும் போது அவங்களுக்குள்ளார அவங்க ஆத்மாவை நீங்க தேற்றுறீங்களா, அவங்க ஆத்மாவை திடப்படுத்துறீங்க, அவங்க ஆத்மாவை சந்தோஷம் நடத்துறீங்க. அப்ப சந்தோஷக்குள்ள நடத்தும் போதெல்லாம் அவர்கள் மூலம் அவங்க சந்தோஷப்படும் போதெல்லாம், உதாரணம் சொல்லுங்களேன், ஒருத்தங்க பசியோட வராங்க, அவங்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்குறீங்க, அவங்க வயிறு நிறையும் போதெல்லாம் அதோடைய மொத்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் வரும், யாரு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் வரும். ஆமென். அதுதான் ஈசாக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடி என்ன சொல்றான் ஆளு கரெக்டா, எப்பா ஏசா அங்க வா, போய் காட்டுல போய் வேட்டையாடிட்டு வந்து எனக்கு நல்லா சுவையா சமைச்சு கொடு, சாக போற வயசு, கண்ணே சரியா தெரிய மட்டும் தான் சொல்லும், சுவையா சமைச்சு கொடு, நீ சமைச்சு கொடுக்கறத நான் சாப்பிட்டுட்டு என் ஆத்மா திருப்தியாய் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் போச்சுன்னா பாருங்க, அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் தவம் கடந்து இருக்கிறான். ஏசா ஓடி போய் அவன் வருத்துக்கிறான், இவன் தவம் கடந்து கிடக்குறான், இவன் போய் என்ன பண்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அப்பாவை எந்த அளவுக்கு நம்ம குளிர்ச்சி படுத்துகிறோமோ அந்த அப்பாவுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணும், வரும். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இது வரைக்கும் நம்ம கடவுளா பார்த்தோம், தகப்பனா பார்த்தோம், இன்னையிலேருந்து அப்பான்னு கூட போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றேங்க, எங்க அப்பா என் ஆத்மாவை திருப்தி ஆக்க போறாரு. ஏன் அப்படி கூப்பிடுறோம்? மொழி தப்பு கிடையாது, நமக்குள்ளார அவ்வளவு சந்தோஷம் பொங்குது. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, என் ஆத்மாவை தேற்றி என்னை நீ சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு அப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு நான் இனிமேட்டு அப்பா அப்பான்னு சொல்ல போறேன். அப்பா தான் எழுதி வச்சுக்கிறாரு. என்ன எழுதி வச்சுக்கிறாரு? உன்னை நித்தமும் நடத்த போறேன், மகா வறட்சியான காலம் ஆத்மா திருப்தி ஆக்க போறேன், ஓ எலும்புகளை பலனுள்ளதா மாற்ற போறேன், நீ நீர் பாய்ச்ச தோட்டத்தை போல இருக்க போற. யாரு சொன்னது? இந்த அப்பாவை சொல்ல. எங்க அப்பா என்ன எப்படி வைக்க போறாரு தெரியுமா? என்ன நித்தமும் நடத்த போறாரு, மகா வறட்சியான காலங்கள் ஆத்மா திருப்தியாக்க போறாரு. அது மாத்திரமல்ல, எனக்கு நல்ல பலத்தை கொடுக்க போறேன், எங்க அப்பா கொடுக்க போறாரு. எங்க அப்பா அடுத்து இருக்காரு, நான் நீர் பாய்ச்சும் தோட்டத்தை போல என்ன பண்ணுவேன், இருப்பேன், வற்றாத நீர் விட்டுற போல. இப்ப அப்பாட்ட பேசும்போது இப்படிதான் என்ன பண்ணும். அதை விட்டு அப்பா எம்மா கஷ்டப்படுறேன் தெரியுமா பேசக்கூடாது. அப்பன்னா அப்பாவை தெரியலன்னு அர்த்தம். இந்த உலகத்திலே நம்ம அப்பாவோட பழகி பழகி குறைவு கஷ்டத்தை பார்த்த உடனே நம்ம அப்படிதான் இந்த அப்பா கிட்ட வரும். இந்த அப்பா அப்படி கிடையாது. இந்த அப்பா யாரு தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர். இன்னும் சொன்னா இந்த அப்பா வந்து வானம் அவருக்கு, சிங்காசனம், பூமி அவருக்கு. அவ்வளோ பெரிய அப்பாங்கிற இமேஜின் வருது உங்களுக்குள்ளார. ஏன்னா தவணமுள்ள ஆத்மா நம்ம யாரா? அது என்ன தவணமுள்ள ஆத்மான்னா தவணை கொடுக்குறதா அப்படின்னா தாகமுள்ள ஆத்மாவா? அப்பா மேல எந்த யாருக்கெல்லாம் அந்த தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை அப்பா தீக்குறாராம். ஆமே. அப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் அப்பா மேலன்னா வெறும் அப்பா அப்பான்னு சொல்றீங்க, அப்பாவுடைய வார்த்தையின் பேரிலும் அப்பாவுடைய அன்பின் பேரிலும் நம்ம எந்த அளவுக்கு கட்டப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அப்பாவுடைய ஆசீர்வாதம் நிறைய. அப்படிதான் அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபும் ஏசாவும் வாங்குறாங்க. நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கினவா நல்லா வந்துட்டான், கொஞ்சம் வாங்கினவா கொஞ்ச நாள் வாழ்ந்தான். நீங்க எப்படின்னு தெரியல. அப்ப இனிமேட்டு மூச்சுக்கு 300 தடவை யாரதான் பேசணும்? எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லிருக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். வரும் அப்பா என்ன நித்தமும் நடத்த போறாரு. வீட்டுல பேசும்போது எப்படி பேசணும்?
அப்பா என்ன நித்தம் நடத்த போறாரு, குறைவெல்லாம் அப்பா மாத்த போறாரு, நான் நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போல இருப்பேன், பற்றாத நீருற்று போல இருப்பேன், எனக்கு பலத்தை அப்பா கொடுப்பாரு, எனக்கு அப்பா சுகத்தை கொடுப்பாரு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. ஏன்னா அப்பா தான் எழுதி வச்சுக்கிறாரு. இது யாரு எழுதுனது? அப்பா எழுதி வச்சுக்கிறாரு. அப்பா எழுதி வச்சதெல்லாம் உண்மையா? அப்ப அப்பா சொன்னா உண்மைதான் சொல்வார், பொய் சொல்லவே. அப்ப இன்னைக்கு அப்பாவுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில திருப்தியான வாழ்வுக்குள்ள என்ன பண்ணுவோம். ஆமே எத்தனை பேர் ஆமேன் சொல்றது? அப்ப திருப்தி என்பது எதுல இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை. அதுல திருப்தி வந்துச்சுன்னா வாழ்க்கையில திருப்தி வந்துடும். வசனம் எங்க இருக்குதோ அங்க வாழ்வு என்ன பண்றோம். இன்னைக்கு நமக்குள்ளார எந்த அளவுக்கு வசனம் தெரியுதோ அந்த அளவுக்கு வாழ்வு மேல வரும். வசனம் தெரியலன்னா வாழ்வு மேல என்ன பண்ணாது, வராதாமே. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கலாம், அது நமக்கு எல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா சொல்றாரு, சத்துருகளுக்கு முன்பாக, போட்டி பொறாமைக்கு முன்பாக இல்ல, சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போறாரு. டேபிள் போட்டு எல்லாரும் பார்க்க வண்ணமா வைக்க போறாரு. அல்லேலூயா. அப்ப இது போட்டியான உலகம், பொறாமையான உலகம், முன்னேற முடியாம இருக்கிற உலகம், அதெல்லாம் பேசக்கூடாது. அப்பா சொல்றாரு, சத்துருகளுக்கு முன்பாக உட்கார வைக்கிறேங்கிறாரு. ஒன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்களே, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவானே, யாரா சத்துருன்னு அலையக்கூடாது. இவன் சத்துருவா இருக்குமா, அவன் சத்துருவா இருக்குமா, அவன் சத்துருவா இருக்கும். இல்ல, நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இல்ல, சத்துருகளுக்கு முன்பாகனா என்னை யாரு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, யாரு நான் முடிச்சு என் கதை முடியும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முன்பாக என்ன உட்கார வைக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அப்பா உங்களை திருப்தியாய் நடத்த விரும்புகிறார். நீங்க திருப்தியா இருக்கணும்னா எங்கதான் வரணும்? அப்பா கிட்ட ஒரு நல்ல வேலை. என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. நான் வெற்று பிரசங்கமா இருக்கிறாதுப்பா. உங்க அன்பை ருசிச்சு, உங்க அன்புல வாழ்ந்து அதுல நான் பிரசங்கம் பண்றவங்களா இருக்கணும். இது வரைக்கும் விசுவாசத்துல பிரசங்கம் பண்ணிருக்கிறோம். ஆனா விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறத நான் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி பார்த்தேன். இதுலதான் திருப்தியா இருந்தேன். இந்த வசனம் எனக்கு தங்க வசனம் ஆயிடுச்சு. என்ன வசனம் தெரியுமா? கர்த்தர் நித்தம் நடத்தி மகா வறட்சியான ஆத்மா திருப்தியாக சொன்னோன்னே ஆத்மாவை திருப்தியாக போறேன். இதுலயே வந்துட்டேன். அதாவது வாக்குத்தத்தம் அதை கொடுத்தாரு. எனக்கு பலத்தை கொடுக்குறாரு, எனக்கு சுகத்தை கொடுக்குறாரு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, நல்ல பாதுகாப்பை கொடுக்குறாரு, நீடி ஆயுளை கொடுக்குறாரு. அதெல்லாம் அப்பாவை பிடிச்சிக்கும் நான் திருப்தியால வர போறேன். அப்போ வார்த்தையில நான் திருப்தி ஆக உண்மையிலே சொல்றேன். இந்த நாட்கள்ல பைபிள் படிக்கிறது நேரம் இல்ல. ஒரு வசனத்தை பார்த்துட்டு அதையே பேசிட்டு, ஒரு வசனத்தை பார்த்துட்டு அதையே பேசிட்டு இருப்பேன். அதையே தியானிச்சு பார்த்தேன்னா நான் பாக்குறேன் வேலை நடக்குது. ஒரு வாரம் முழுக்க போச்சு இல்லையா? ஆத்மா திருப்தி ஆயிக்கு முடிச்சு போச்சு. அப்ப திருப்தியை நான் பார்க்கணும். எப்படி பாக்குறது? எப்படிலாம் நான் திருப்தியா இருக்கணுமோ அப்படிலாம் அப்பா என்ன திருப்தியா நடத்தணும். ஏன் அதை சொல்றேன்னு சொல்லும்போது, கிரியை இல்லாத விசுவாசம். இப்ப எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனா எல்லா விசுவாசம் விசுவாசமா இருக்கு. எப்ப நம்ம உயிருல காமிக்கணும்? எப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை நம்பிட்டுமோ அதை வச்சு என்ன பண்ணும்? பயணம் பண்ண ஆரம்பிச்சணும். இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதாவது ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. செங்கடலை ரெண்டா பிளக்க போறோம்னு ஆண்டவர் மோசே சொல்லிட்டாரு. மோசே ஒண்ணு செய்யணும். மோசே என்ன செய்யணும் தெரியுமா? கோலை பிடிச்சி நிக்கணும், அவ்வளவுதான். இல்லைங்களா? ஜனங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? ஜனங்களை ஆயத்தமாகணும். ஜனங்களை ஆயத்தமாகணும், கோலை பிடிச்சி வைக்கணும். வேலை அவர் நடத்திட்டு இருக்காரு. ஆமா, நீங்க இப்ப கோலை பிடிக்கிறது தான் விசுவாசம். திறந்த பிறகு நான் நடக்கிறேன். விசுவாசம் நம்ம எல்லாமே செத்து விசுவாசம் இருக்கிறோம். நான் நடக்கிறேன். பேதுரு, நான் நடக்கிறேன் ஆண்டவரே, நீ ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்? நீ நடந்தான் சொன்னாரு. அமிழ்ந்து போனா தூக்குறது அவரு, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், அன்னைக்கு மோசே நின்னாரு, கோலை பிடிச்சி நில்லுப்பான்னாரு, ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாரு, நீ கடந்து போவான்னாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கோலை பிடிச்சி நிக்காம ஜனங்களை ஆயத்தமா ஆகாம இருந்து இல்லைன்னாலும் என்ன பண்ணிருப்பாரு? செங்கடை திறந்திருப்பாரு. ஆனா இவங்களுக்கு முடி பார்வன் போயிருப்பாங்க. பார்வன் முடி போயிருப்பான். தெரியுமா? இவங்க ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. இந்த 10 கனிகள் இல்ல, ஆண்டவர் வராட்டு ஒரு 10 கனிகள் 5 கனிகள் என்ன பண்றாங்க? எல்லாத்தோட ரெடியா இருக்கிறாங்க. 5 வந்த பிறகு வந்துட்டாங்க, கடன் வாங்குது பாரு. அதே கடன் வாங்குற போல போட்டுருக்காரு. அங்கே அதுலயும் கடன் பரலோகம் ஆகாது. அங்க பரலோகம் போகுது, கடன் வாங்குது. அங்க கடன்லாம் வாங்கிட்டு பரலோகம் போக முடியாது. அதனால ஜனங்க சொல்லிட்டாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாரு, நீ கடன் வாங்கணும்னா பரலோகம் போக முடியாதுட்டாங்க. அந்த சொன்ன விஷயமே வேற. அவங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும். அப்ப ஆயத்தமே நீங்க இல்லாம இருந்து நீங்க செத்த விசுவாசத்துல இருந்தீங்கன்னா நீங்க உயிர் உள்ள ஜடம் மாதிரி நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை. வசனம் என்ன சிஸ்டர் போட்டுங்க?
கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இது எல்லாரும் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தை எல்லாரும் விசுவாசிக்கிறோம். கைகளின் பிரயாசம் சாப்பிடுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கரெக்டா சாயந்தரம் வலை வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அதாவது அது நல்ல விஷயம் தான். ஆனா வருமானம் வருவதற்கு ஏதாவது கையின் பிரயாசத்தை காமிச்சிருக்கிறோமா? இல்ல. எப்படி அந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும்? அதான் சொல்றேன், கோலை பிடிச்சிக்கிட்டே நின்னாரு, நிக்கணும். அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னது. நீ பிளக்கலாம் வேணாம்ப்பா, நீ பிளந்து விடுதான் சொன்னாரு. ஆனா என்னதான் சொன்னாரு? கோலை நீங்களும் நான் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திறந்த பிறகு போகலாம்னா போக முடியாது. பார்வான் போயிடுவான். நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எதிரி கொண்டுட்டு போயிடுறான். எப்படி கொண்டு போயிடுறான்? நான் விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த கிரியையும் செய்யல, எதையுமே நான் செய்யல. எதையுமே செய்யலன்னா ஒண்ணுமே. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவன் ஆனா? எப்படி அவன் விசுவாசிச்சான்? இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணதை விசுவாசிச்சு வாழ்க்கையை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படிதான். எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நல்லவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆனா விசுவாசத்துல இருக்கிறவங்க ஒண்ணுமே நீங்க செய்யலன்னா அந்த கைது செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டு சபையில நிறைவேறவே இல்லை. தாவீதுக்கு எப்படி யோசனை வந்துச்சு? அவன் எதெல்லாம் பயிற்சி வச்சான், அவன் அந்த கையால தான் அடிக்கிறான். அதான் அவருக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த கையால நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. ஒவ்வொரு திறமைகள் நீங்க ஒண்ணுமே செய்யலன்னா ஒரு நாள் வரும்போது ஒண்ணுமே அப்ப திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அப்பாவை திருப்திப்பட்ட மாதிரி ஒண்ணும் செய்யல, நம்முடைய குடும்பத்தை திருப்திப்பட்ட மாதிரி ஒண்ணும் செய்யல. அதனால அப்பா எந்த விதத்தையும் நம்மளோட இருந்து செய்யவே முடியும். யோசேப்போட கர்த்தர் இருந்தா, கர்த்தர் யோசேப்பு இருந்தா, கர்த்தர் யோசேப்பு இருந்தா. ஈசாக்க பாக்குறோம், ஈசாக்கு பஞ்ச தேசத்துல தரணும் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணுன்னு சொன்னாரு. அவர் நீ பயிர் வெயில சொல்லவே இல்லை, விதையை போடுப்பா சொல்லவே இல்லை. இந்த தேசத்துல வாசம் பண்ணு. அங்க ஒரு காரியத்தை செய்யறான். நீங்க உங்க தோட்டம் இருக்கு, உங்க வீடு இருக்கு, உங்க ஒரு சும்மா ஒரு 5 கஞ்சி ஒரு 2 அடி இருக்குதா? அந்த 2 அடியில ஒரு மிளகா செடி போடுறோமா, ஒரு கத்திரிக்காய போடுறோமா, ஒரு புடலங்காய் போடுறோமா? ஏன்னா நம்ம எதுலயுமே பயிற்சியுமே எதுவுமே கிடையாது. எப்படிங்க பொத்துட்டா பொட்டும்? எதுதான் முன்னேற போறோம்? எடுத்து ஒரு 4 விதையை போட்டா அது அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே வரும். ஓஹோ, நம்ம போட்டா ஒண்ணு முளையுதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓ, இதுல 10 காய் காய்க்குது தெரிய ஆரம்பிக்கும். அறிவில்லை யோசிக்க கூடாது பாருங்க. கேட்டு சொரக்க கறிக்கு என்ன பண்ணாது? எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியும். ஒரு மிளகா செடி எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனா வச்சிருக்கிறோமா? ஏன்னா அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. இப்பெல்லாம் அப்படி கேட்கறதே இல்லை. யாரா ஜெபம் பண்றோம் விசாசா. ஏன்னா இப்ப நமக்கு விளங்கிடுச்சு. சுகம் கொடுக்குறோம் அவரு, ஜெபிக்கிறவர் நான். தானே நான் போய் ஜெபம் பண்ற ஆண்டவரே, நீங்க சுகத்தை கொடுக்க போறீங்க, அப்பதான் ஜெபம் பண்றோம். சுகம் உண்டாகுது இல்ல? நான் போய் நிற்கும் போது ஜெபிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் விசப்பரிச்சு தானே. இப்ப யாரும் எப்படி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அதுல பயணம் பண்ணிட்டோம். அதனால எந்த நோயா இருந்தாலும் எந்த பெயர் ஜெபம் பண்ணுமா ஜெபம் பண்ணுவோம். அது நோய் என்ன பண்ணுது, எப்படி போகுது? நான் பயந்துட்டு நின்னா அங்க வேலைக்கு ஆகாது. நான் அவர் மேல பாரத்தை போட்டு என்ன பண்றேன்? ஜெபிக்கிறது ஏன் வேலை? சுகம் கொடுக்கல. வாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திரைப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும் பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. எது முடியலையோ அதெல்லாம் உன்னால மாத்த முடியுங்கிற பேர் நமக்கு வைக்கிறாரு. முடியாதுன்னு நம்ம விட்டுட்டு போற ஆளு நம்ம இல்ல. வெளியே விட்டுட்டு போனீங்கன்னா இப்ப உங்க வீடு நீங்க பாக்குற அளவுக்கு ஒண்ணும் பாக்குறது நல்லா இல்லைன்னு வச்சு உங்க வீடு நீங்க அதை அதிலே சகிச்சு வாழ்ந்துடக்கூடாது. நீங்க சொல்லணும், இந்த மாதிரி இடத்துல இருக்குது, நான் விரும்பல, இதை மாத்த விரும்புறேன். மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார், எனக்குள்ளார மாற்றத்தை கொடுப்பாருனாதான் அந்த வீடு மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப ஒரு பிரச்சனையை பாக்குறோம், அதிலே வாழ்ந்துடக்கூடாது. இதை நான் விரும்பல, கர்த்தர் விரும்புறபடி என்ன வாழ வைக்க போறாரு. கர்த்தர் எப்படி விரும்புறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எப்படி விரும்புறான்னு எப்படி தெரியும்? எனக்கு வார்த்தையை தான் நான் போய் என்ன பண்ணும் பாடிக்க. அப்ப கர்த்தர் இப்படிதான் விரும்புறாரோ அதை நான் விரும்ப போறேன். அதை விரும்பிட்டேன்னா நான் திரும்ப சொல்றேன், அப்பா எனக்கு எதெல்லாம் நான் விரும்புறேனோ அதையெல்லாம் அப்பா எனக்கு கொடுக்க போதுமானவர் என்ன பண்றாரு. அதான் இன்னைக்கு என் மனது எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையால ஆதிக்கம் செலுத்தும். ஒண்ணுமே இருக்குதோ இல்லையோ, வார்த்தைகள் உங்களுக்குள்ளார ஆதிக்கம் செலுத்தணும். எப்படி ஆதிக்கம் செலுத்தணும்? நீங்க பார்க்கறது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வார்த்தைகள் பேசுங்க. கண்டிப்பா திரும்ப சொல்றேன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். நான் குறைவில் இருக்கலாம், நான்
நடந்து கூட போகலாங்க. ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒண்ணுமே இல்லாம இருக்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா வெளியில இருக்க எல்லா ஆசீர்வாதமும் என்கிட்ட வந்துடும், எனக்கு சாவ போற வெளில போயிடும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில திருப்பப்பட்டது. திருப்பப்பட்டதை யாரும் விசுவாசிச்சு பேசல. சாபம் போயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு முறை சொல்றியா, ஆண்டவர் என் பாவத்தை எடுத்துட்டா, சாபத்தை எடுத்து, நோய் எடுத்துட்டா, ரைட்டு. ஆனா எதுல இப்ப இருக்கிறேன்? இது என்னது இல்ல. இப்படி என்ன வாழன்னு தேவன் விரும்பவே இல்ல. அப்ப நான் ஸ்டெபனா நிக்கிறேன். எதுல நிக்கிறேன் தெரியுமா? நான் சுகத்தோட இருக்குன்னு கடவுள் சொல்றாரு. நான் சுகவீனமா இருந்தா கூட நான் சுகத்தோட தான் இருப்பேன்னு கடவுள் சொல்றாரு. அதனால பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வார் சொல்றது போல நான் சுகவீனமா இருக்கிறேன். ஆனால் என்ன பலப்படுத்த எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, சுகம் எனக்கு உண்டு. அதுல நிற்கும் போதுதான் அதை நான் அடையவே முடியும். கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்னா. முதல்ல என்ன பண்ணா? நின்னா. நின்னுதான் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. வாக்குவாதம் தான் நடக்குது. இன்னைக்கு சொல்றேன், நீங்க வாக்குவாதம் பண்ண வேணாம், நீங்க நில்லுங்க. நான் ஏன்னா யாருக்கு பதிலா நான் நிக்கிறது? எனக்கு நிறுத்தியாப்பா, நீ நில்லு, நான் செய்யணும். அதான் நீங்க நம்ம திருப்தி ஆகுன்னா வார்த்தை மட்டும் தான் கொடுப்பாரு. அதுலயே முதல்ல நீங்க திருப்தி ஆகும். திரும்ப சொல்றேன், ஒண்ணுமே இல்லைனாலும் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கும் வாழ்ந்திருக்கும் மன ரம்மியமா இருக்கு, நான் கற்றுக்கொண்டேன். நான் சொல்றாங்க, என்னத்தை கத்துக்கிட்டாரு? கீழே போகும்போதெல்லாம் முடிவு பண்ணிட்டாரு, நான் கீழே போக மாட்டேன். ஏன்னா நான் கீழே போறக்கூடிய கடவுளை நான் ஆராதிக்கல. எனக்கு கீழே போய் உட்கார வைக்கிற கடவுளை ஆராதிக்கல. நம்ம என்ன மேல உயர்த்துகிற கடவுளை ஆராதிக்கிறேன். நீங்களும் நான் நம்முடைய மனது எண்ணங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதோ அப்ப எனக்கு திருப்தி உண்டு. அந்த திருப்தி வந்துருச்சுன்னா காசு வந்துடும், சுகம் வந்துடும், பலன் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா நாம என்னன்னா, காசு வந்த பிறகு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வந்த பிறகு என்ன விசுவாசத்துல ஒரு பிரச்சனை? இட்லி வந்துருச்சு, சாப்பிட போறேன். வராம இருக்கும் போது இட்லி கொடுப்பார் ஆண்டவர் சொல்லுங்க. இட்லி வந்து நான் இட்லி வரேன் எனக்கு தெரியும் சொன்னா வந்துருச்சு. நான் நினைச்சேன் கண்டிப்பா இட்லி தான் போடுவாங்க. பிரியாணி பண்ண நினைச்சிட்டேன். எதை விசுவாசிக்கிறோமோ அதை உண்மையிலேயே பேசிக்கிறேன். இந்த மாதம் முழுக்க நீங்க பேசுங்க. திரும்ப சொல்றேன், அப்பா உங்களை என்னெல்லாம் நீங்க பேசுறீங்களோ அது எல்லாவற்றையும் அப்பா உங்களோட அதான் சொல்றாரு, கர்த்தருடைய வாய் சொல்லி அப்பா வாய் சொல்லிட்டு வாயை தொடர்ந்து சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, தப்பா சொல்லிட்டா கொஞ்சம் ஆயிடுச்சு சொல்லிட்டாருன்னு சொன்னதுதான். சொல்லிட்டா சொன்னதுதான், அது அப்படியே நிறைவேற்ற என்ன பண்ணாரு? அப்ப உங்க வீடெல்லாம் கட்ட போறாரு ஆண்டவர். இது வரைக்கும் கட்டி பாதியிலே கிடக்குது, என்ன பண்றது ஆண்டவர்? சொல்றாரு, கட்டி உன்னை எழுப்ப போறேன். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிற வீடு நம்ம பார்த்து பழகல, சரியில்லாத வீட்டிலே பார்த்து பழகிட்டோம். அதனால நமக்கு அப்படி ஒரு நல்ல வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமும் நமக்கு வரவே. ஆனா இது எனக்கு கட்டலனாலும் நான் பேசிட்டே என்ன பண்ணுவேன். அதுல திருப்தி ஆயிட்டீங்கன்னா காசு உங்களை தேடி என்ன பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு இந்த மாலை வேலையில உங்களை பார்த்தா சொல்றேன், நான் ஆத்மாவுல கர்த்தருடைய வார்த்தையில திருப்தியா இருக்கேன். குறையை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, தாழ்ச்சி பத்தி யோசிக்கவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், அன்னைக்கு மோசே நின்னுதால பிளந்துச்சு, என்ன பிளந்திருக்காது. இன்னைக்கு நாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ரன்னிட்டே இருக்கிறோம். இல்ல, நிக்கணும். நின்னோம்னா விளக்கம் அழகா போவோம் உள்ள. அதனால இது ஆயிடுமோ அது ஆயிடுமோ ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு நீங்கள் நான் முடிவு பண்ணிடணும், அப்பாவுடைய வார்த்தையில நான் இணைஞ்சிருக்க போறேன், வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்க போறேன், வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்க போறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ளார வரும்போது ஒரு மிகப்பெரிய வாழ்வுக்கார என்ன பண்ணுவோம். மீனுடைய வாழ்க்கை தண்ணியில தான், உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கை வேற எதுலையுமே கிடையாது. தண்ணியை விட்டு மீனை பிரிச்சுட்டோம்னா மீன் வாழாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தை விட்டு பிரிச்சுட்டோம்னா அது வாழ்வு கிடையாது. அதான் அப்பா சொல்றாரு சொல்லும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர வேற ஒன்றுக்கு வர, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அப்ப வாழ்வை பரிபூர்ணமா மாத்திரன்னு அப்பா சொல்லும் போது, அந்த பரிபூர்ணமான வாழ்வுக்கு செல்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமான அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. நீங்க முடிவு பண்ணிக்கிறேன், ஆண்டவரே நான் ஏதாவது என்ன பண்ண போறேன், அதுல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை போதுமானவராய் உழைப்பாளர் நிறைய பேர் போடுறாங்க. ஒரு போட்டு பார்த்துருக்கீங்களா? விளம்பரம் பண்றாங்க இல்லையா? இந்த
டேபிள் வந்து நான் டேபிளுக்குள்ளார ஒரு கதை இருக்குது, ஒரு சாக் பீஸ்ல ஒரு கதை இருக்குது, நிறைய பேசுறான். கேட்குறது வேணா நல்லா பயங்கரமா இருக்கு, அட்ராக்டா இருக்கு. ஆனா போட்ட ஒரு கதை செய்ய மாட்டான். ஸ்டேட்டஸ் போடுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, வேலை செய்யறது, வேலை செஞ்சா உழைப்பாளர்னு போடுறான் பாருங்க, அவன் ஒரு வேலை செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன வர ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுவான், பாப்பான், சூப்பரா இருக்கே, ஃபார்வர்ட் பண்றதும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவன் வேலை. அவன் முன்னேறி இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவரை நாம இருக்க கூடாது. உள்ள வாங்கி அப்பாவை அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதுல விளைச்சல கொடுக்கக்கூடிய அப்பா இருக்கிறாருங்கிற எண்ணத்துல வாழ ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை அப்பா என்ன பண்ணுவார்.